இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான கொள்ளு தோசைங்க. இது வந்து வெயிட் லாஸ் இருக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான ரெசிபி. அதுக்கு ஃபஸ்ட்டு 1 டம்ளர் அளவுக்கு கருப்பு கவுனி அரிசி எடுத்துக்கோங்க. அதே டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு கொள்ளு எடுத்துக்கலாங்க. அதே டம்ளரில் 1/2 டம்ளர் அளவுக்கு வெள்ளை உளுந்து நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் கருப்பு உளுந்து கூட எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இந்த அளவுகள் வந்து தாராளமாக நம்மளுக்கு 20 தோசை வருங்க. தண்ணி விட்டு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குறைஞ்சது 4 மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க. 4 மணி நேரம் ஊறும்போது நம்மளுக்கு கருப்பு கவுனி அரிசி கொள்ளெல்லாம் நல்லா ஊறி வரும். மிக்சியில் அரைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்குங்க. நம்ம மிக்சியில் அரைக்கும் போது ஊற வச்ச தண்ணிவே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. கருப்பு கவுனி அரிசி கொஞ்சம் அரைக்கிறதுக்கு லேட் ஆகிற மாதிரி இருக்கும். ஒரு 5-7 நிமிஷம் அரைச்சிங்கனாவே நல்லா அரை விட்டுரும். 2 செட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு தோசை மாவுக்குங்கிறனால கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துட்டு உப்பு போட்டு நல்லா கரைச்சி 5 மணி நேரம் புளிக்க வச்சுக்கோங்க. 5 மணி நேரத்துலேயே நம்மளுக்கு நல்லா வந்துட்டு நல்லா பொதுன்னு புளிச்சிருங்க. கொள்ளு சேர்த்துருக்கறனால சீக்கிரமாகவே புளிச்சிரும். தோசை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக கிறிஸ்பியாக வருங்க. எந்த விதமான ஒயிட் ரைஸும் சேர்த்தாதனால சுகர் பேஷண்ட்ஸ்க்கு, கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க, வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் ரெசிபிங்க. பெல்லி ஃபேட் இருக்கிறவங்க வாரத்தில் 2 நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும்.